வீடுகளிலும் காலை நேரம் மிகவும் பரபரப்பு நிறைந்த நேரமாக காணப்படுகிறது. காலை உணவை சமைத்து, மதிய உணவையும் சமைத்து, குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு, அலுவலகத்துக்குச் செல்கின்ற கணவன், மனைவி ஆகிய இருவருக்கும் காலை நேரம் மிகவும் சவால் நிறைந்த நேரம் என்றால் அது மிகையாகாது. வானவில் உணவுகள் எனப்படும் பல நிற காய்கறிகள், பழங்கள், இளநீர், நீராகாரம் போன்றவற்றில் சிலவற்றை உண்டாலே we can break the fast. காலை உணவு போதுமானதாக இருக்கும். இட்லி, தோசை மாவு அரைக்க வேண்டிய அவசியமில்லை. இதனால் மின்சாரம் செலவு குறையும். காலை சிற்றுண்டி செய்ய வேண்டிய அவசியமில்லை. எனவே நேரம் மீதமாகும் மற்றும் அடுப்புக்கான கேஸ் செலவும் குறையும். இந்தியாவில் உள்ள அனைவரும் அல்லது பெரும்பாலோரும் காலை உணவு தயாரிப்பதை தவிர்த்து மேற்சொன்ன காய்கறிகள், பழங்கள், இளநீர், நீராகாரம் போன்றவற்றை உண்ணத் தொடங்கினால் விவசாயமும் பெருகும். எல்லாவற்றுக்கும் மேலாக மேற்சொன்ன உணவுகளில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எனப்படும் வைட்டமின்கள், தாது உப்புக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ளேவோனாய்ட்ஸ், ஃபைட்டோகெமிக்கல்ஸ், பாலிஃபீனால்ஸ், நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து மிகுந்துள்ளதால் உடலில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து நோயற்ற வாழ்வையும் உறுதி செய்யும். மேற்சொன்ன உணவுகள் வயிற்றை நிரப்பும், ஆனால் கலோரி குறைவாகவே கிடைக்கும். எனவே உடல் எடை அதிகரிக்காமல் ஒரே சீரான எடையில் உடலை வைத்திருப்பதற்கு மேற்சொன்ன உணவுகள் உதவும். வருடத்தின் 365 நாட்களும் உடல் தகுதியுடன் நோயற்ற வாழ்வு வாழும் ஃபிட்னஸுடன் குவாலிட்டி ஆஃப் லைஃப் மேம்படும். இதனால் இந்தியர்களின் வாழ்நாள் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, நாட்டினுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன்றைக்கு 132வது ரேங்கிலிருந்து மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். அரசாங்கமும் மருத்துவத்துறைக்காக செலவிடப்படும் பட்ஜெட்டின் தொகை குறையும். ஒவ்வொரு இந்தியரும் தமது தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக தனது உடல் நலனில், சுயநலத்தில் தனிக்கவனம் செலுத்தினால் நிச்சயமாக இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். இதுவே நாம் நமது நாட்டுக்கு செலுத்தும் தேசப்பற்று என்றால் அது மிகையாகாது.